வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஆதார் கார்டு அப்டேட் பண்ண சொல்லி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. 10 வருஷமாக நீங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ் மாற்றல, ஃபோன் நம்பர், பிறந்த தேதி மாற்றல, பேர் மாற்றல, இதுக்கு எல்லாமே நீங்கள் 10 வருஷமாக எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. நான் ஆதார் கார்டு பிடிச்சி 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் நான் எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள சில டைம் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டில் தான் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. UADI.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆதார்னு இருக்குது. இந்த ஆப்ஷனில் அப்டேட் டெமோகிராபிக்ஸ் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கணும். ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பர் இருக்கணும். அப்போ தான் ஓடிபி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஆதார் நம்பர் கேப்சர் கோடு என்ட்ரி பண்ணி லாகின் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இங்கே ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஸோ நமக்கான ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு இருக்குது. இதில் கீழே தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/3/2024 அந்த டேட் வரைக்கும் தான். அதாவது வர மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ரீயாக ஆதார் அப்டேட் பண்ணிக்க முடியும். 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல அப்படின்னா அதுக்கு மேலே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ 14ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் அப்டேட் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரில. நான் ஒரு 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேஷனும் பண்ணனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸோ இந்த பேஜில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணி கேப்சர் என்ட்ரி பண்ணி லாகின் கொடுங்க. ஓகே, அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், லாஸ்ட் பேஜ் எம்டியாக இருக்குது. எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை அப்படின்னா இவங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே ஆதார் அப்டேட் பண்ணணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆதார் அப்டேட் பண்ணணும். அது 14/3/2024 டேட்டுக்குள்ளே அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணலன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஆதார் கார்டை அப்டேட் பண்ணுமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட் அப்டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வெரிஃபைன்னு இருக்கும். வெரிஃபைன்ற கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. டாக்குமெண்ட் ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்குது. ஸோ ஐடி ப்ரூஃப்கான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இங்கே வியூ டீட்டெயில் அப்லோடுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப்கான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது இந்த டேஷ்போர்டில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு நேராக என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதாவது கம்ப்ளீட்டட் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கம்ப்ளீட்டட் இல்லை, ஏதாவது ப்ராசஸ் இல்லைனா டிராஃப்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அது பெண்டிங்கில் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஆதார் கார்டு அப்டேட் ஆகிருக்கா இல்லை எப்படி அப்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.